கொஞ்ச நேரம் டீ குடிக்கலாம். அம்மா எனக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி தாங்கம்மா. ஓ அப்ளிகேஷன் தானே, நீயே ஃபில் பண்ணிக்கோ. அம்மா நீங்க நல்லா ஃபில் பண்ணி தருவீங்க தானே உங்ககிட்ட கேக்குறேன். பண்ணிருந்தாங்கம்மா. முடியாதுரி, நீயே பண்ணிக்கோ. அம்மா எனக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி தர மாட்டாங்க. சரி அழாத, ஃபில் பண்ணி தரேன், குடு. இந்தாங்கம்மா. இந்தா. டீ குடிக்கிறதுக்கு நிறுத்திட்டு அவளுக்கு ஃபில் பண்ணி கொடுத்தா ஒரு டைம்ஸ் கூட சொல்லாம போறா. ஹை சோடா. மோனிகா சோடா எல்லாம் குடிக்காத, அதை என்கிட்ட கூட. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் தர மாட்டேன். மோனிகா அதெல்லாம் நீ குடிச்சனா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். எனக்கு குடிக்க வேணுமா, சும்மா ஏதாவது சொல்லி டிஸ்டர்ப் பண்ணாதமா. எவ்வளவு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். என்னடா இது, இந்த சோடா இப்படி பொங்கிடுச்சு. அப்பவே அம்மா பேச்சு கேட்டு இருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா. மோனிகா அம்மா எனக்கு பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. தோமாது ஒரு நிமிஷம் வந்துடுறேன். எப்ப பார்த்தாலும் இந்த வீட்ல நேரத்துக்கு சாப்பாடே கிடைக்கிறது இல்ல. என்ன மோனிகா சாப்பிடு. என்னதுமா இது? மோனிகா இது மட்டன் பிரியாணிமா. எனக்கு தான் நான்வெஜ் பிரியாணி பிடிக்காதுன்னு தெரியல, அப்புறம் எதுக்குமா இப்படி எடுத்துட்டு வந்தீங்க? போங்கம்மா எடுத்துட்டு. மோனிகா இதெல்லாம் சாப்பிட்டாதான் நீ நல்லா வளருவ. கொஞ்சம் சாப்பிட்டு பாருமா, நல்லா டேஸ்டா இருக்கும். இந்தாமா கொஞ்சம் சாப்பிடு. நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இது வேணாம். என்ன ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண போறியா? இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு 3 மணி நேரம் ஆச்சு தெரியுமா? அப்பனா நீங்களே சாப்பிடுங்க. அப்படி ஆன்லைன் ஆர்டர்ல என்னதான் இருக்கும். சரி நம்ம தனியா தான் சாப்பிடணும் போல இருக்கு. ஓ அப்படியா? ஆமாடி. ஓ நாளைக்கு பார்ட்டி வச்சிருக்கியா? ஓகே கண்டிப்பா வந்துடுறேன். ஓ ஷாப்பிங் பேர் பண்ணுமா? ஓகே ஓகே. மோனிகா அது ஒரு நிமிஷம் அம்மா இருக்காங்க. என்னம்மா? மோனிகா ரூம் ஃபுல்லா எவ்வளவு குப்பையா இருக்கு. நீ என்ன போன பேசிட்டு இருக்க? போ எல்லாம் க்ளீன் பண்ணு. இப்பதான் போன் பேசிட்டு சுத்தம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அப்பனா நீ எவ்வளவு நேரம் போன் பேசிட்டு இருப்ப? அம்மா அத்தை நீங்க வந்துட்டீங்களா, இன்னைக்கு நீங்க சுத்தம் பண்ணிடுங்க, நாளைக்கு நான் சுத்தம் பண்ணிடுறேன். இந்த பொண்ணுக்கு ஆண்டவன் தான் அறிவு கொடுக்கணும். கொஞ்ச நாளா மேக்கப் போடுவோம். மோனிகா உன் ஹோம்வொர்க்லாம் எழுதி முடிச்சிட்டியா? அம்மா நான் டயர்டா இருக்கமா, அப்புறம் எழுதுறேன். லிப்ஸ்டிக் போடுறதுக்கு மட்டும் உனக்கு டயர்டா இல்லையா? லிப்ஸ்டிக் அம்மா லிப்ஸ்டிக் சும்மா ஜாலியா இருக்கிறதுக்காக போட்டேம்மா. உன்னால உன் கிளாஸ் மிஸ்லாம் எனக்கு கால் பண்ணி என்ன திட்டுறாங்க? எழுந்துரு, ஒழுங்கா போய் ஹோம்வொர்க் செய். சரி. ஐயோ ஹோம்வொர்க் எவ்வளவு இருக்கு, எழுதி எழுதி என் கையே உடஞ்சிடும் போல இருக்கு. ஹோம்வொர்க் எது சொன்னா தூங்கிட்டா இருக்க? மோனிகா அம்மா ஹோம்வொர்க் ரொம்ப கஷ்டமா இருக்குமா, கொஞ்சம் எழுதி கொடுங்கம்மா எனக்கு ப்ளீஸ். சரி சரி இன்னைக்கு ஒரு நாள் தான் ஏத்துறேன், ஆனா நாளையில இருந்து நீ தான் எழுதணும். ஐயோ இந்த பொண்ணு இருக்காளே, என்னையும் ஹோம்வொர்க் எழுத வச்சிட்டா. மோனிகா வாட்ச் மாம். எங்க போற? மாம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங்க்கு போறேன் மாம். நீ பாரு தனியா போறதுலாம் ரிஸ்க். நான் என்ன சின்ன குழந்தையா, நான் தான் வளர்ந்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? ஐயோ ஐயோ இங்க பாரு எப்பவுமே நீ எனக்கு குழந்தைதான். அம்மா நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்னும் ஆகாது, நான் போயிட்டு வரேன். நீ எப்பவுமே என் பேச்ச கேட்கவே மாட்டியே. அட பொண்ணு யாராவது நம்ம பின்னாடி வராங்களா? ஐயோ உண்மையிலேயே நம்ம பின்னாடி யாரும் வந்துட்டே இருக்காங்க. ஏய் பொண்ணு நில்லு, ஓடாத. என்னாச்சு மோனிகா? நீங்க சொன்ன மாதிரியே ஒருத்தர் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தாமா. நான் சொன்ன கேட்டியா தனியா போகாதுன்ட்டு?
புரியுதா பசங்களா? எப்பவுமே நீங்க தனியா போக கூடாது, உங்க பேரண்ட்ஸ் கூட தான் நீங்க போகணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய். மோனிகா, இனிமேல் அம்மா பேச்சு கேப்பியா? கேப்பமா.